சீஹன், சீஹன், உன் முகம் நேத்து போல இல்லையே. என்ன யோசிக்கிற? என்ன பிரச்சனை? அக்கா கிட்ட சொல்லு. அக்கா, அங்கே பாரு அந்த பாப்பாவை. எவ்வளோ கொடுத்து வச்ச பாப்பா. அம்மா ஆகாரம் ஊட்டி விடுறாங்க, இந்த பாப்பா சாப்பிட்றதுக்கு அவங்க அப்பா விளையாட்டு காட்டுறாங்க. இந்த பாக்கியம் ஏன் எனக்கு இல்லை? சீஹன், அந்த பாப்பாவை விட நம்ம 2 பேரும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அம்மா அப்பா இல்லாதது ஆசீர்வாதமா? சின்ன வயசுல இருந்து உன் சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டதால உன் மனசு பாதிக்கப்படுகிற செய்திகளை நான் உன்கிட்ட சொன்னதே இல்லை. அது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்ப யோசிக்கிறேன். நான் கேட்ட இந்த விஷயத்தினால உன் மனசு பாதிக்கப்பட்ட என்னை மன்னிச்சிருக்கா? அப்படி இல்லை சீஹன், நம்ம அம்மாவை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இதுதான் நினைக்கிறேன். சரி, இப்பயாவது எனக்கு விவரமா சொல்லேங்க்கா. நீ பிறந்த சில மாதங்களிலேயே நம்ம அம்மா மரிச்சிட்டாங்க. அப்போ நான் வயதுக்கு வந்த பிள்ளையா இருந்ததுனால அம்மாவோடைய வாழ்க்கையை கவனிக்க எனக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. அம்மா ஜெபிக்காத, வேதம் வாசிக்காத நாட்களே கிடையாது. அப்படியாக்கா? அம்மா மரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்க அருகாமையில தான் இருந்தேன். அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்கக்கா? அம்மா என்னுடைய 2 கைகளையும் பிடிச்சுக்கிட்டு உங்களுக்காக நான் நிறைய பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. எந்த பொக்கிஷம்க்கா? நான் அம்மா கிட்ட கேட்டேன், எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அம்மா அதற்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன பதில் சொன்னாங்கக்கா? அம்மா தன் அருகாமையில் இருந்த வேத புத்தகத்தை எடுத்து தினந்தோறும் என் கண்ணீர் ஜெபங்கள் இந்த வேதத்தின் ஒவ்வொரு தாளையும் நினைச்சிருக்கு. உங்களுக்காக நான் சேர்த்து வச்ச பொக்கிஷம் இந்த பைபிள் தான். இதை வாசித்து உங்களுக்காக சேர்த்து வச்ச பொக்கிஷத்தை அனுபவிங்கன்னு சொல்லி அம்மா தன் உயிரை விட்டாங்க. அப்படியா? என்னோட தாய் எவ்வளோ தேவபக்தி உள்ளவங்க. அக்கா, என்ன சீஹன்? நேற்று அம்மாவை பற்றி சொன்னேன், இன்னைக்கு அப்பாவை பற்றியும் கொஞ்சம் சொல்லேங்க்கா. சொல்றேன் சீஹன். நம்ம அம்மா மரிச்சதுக்கு அப்புறம் நம்மளை வளர்க்க வேண்டிய கட்டாயம் நம்ம அப்பாவுக்கு வந்ததால அப்பா வயல்ல பயிர் வேலையும் செஞ்சு ஒரு சின்ன கடையில வியாபாரமும் செஞ்சு கடினமா உழைச்சு நமக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் வாழ்ந்தாங்க. எப்போது நம்ம அப்பா மரணத்துக்கு பின்னாடி நான் வாழ போகிற நித்திய ஜீவனை குறித்த சிந்தனையாகவே இருந்தாங்க. அப்பனா நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்களா? அப்படி இல்லை சீஹன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல எப்போதும் ஒரு சவப்பெட்டி இருந்துச்சு. சவப்பெட்டியா? அந்த சவப்பெட்டி நம்ம அப்பா அவருக்காகவே செஞ்ச சவப்பெட்டி. அந்த சவப்பெட்டி தினந்தோறும் மனிதனுடைய இறுதி வாழ்க்கைய உணர்த்தினதுனால அப்பா யாருக்கிட்டையும் கோபப்பட மாட்டாங்க, யாரையும் ஏமாத்த மாட்டாங்க, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க. ச்சே, என்னோட அப்பா எவ்வளோ நல்லவங்க. அப்பாவுடைய மரணத்தையும் சொல்றேன் கேளு. சொல்லுக்கா. ஒரு நாள் எதிர்பாராம ஏற்பட்ட தீ விபத்துல அப்பாவுக்கு சரீரம் தீ காயங்கள் ஆயிடுச்சு. அடாடா, யாருமே காப்பாத்த வரலையா? யாருமே காப்பாத்த வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்பா தீ காயங்களோடு படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு? அவசியம் ஒரு நாள் கடைவீதிக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்ததால 4 பேர் வந்து அவர் செஞ்சு வச்ச சவப்பெட்டியில அவரை வச்சு கடைவீதிக்கு கொண்டு போனாங்க. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சுக்கா? அவர் கொண்டு போகப்பட்ட போதே அவர் செஞ்சு வச்ச சவப்பெட்டியில அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. தன் முடிவை குறிச்ச சிந்தனையோடையே இந்த உலகத்துல வாழ்ந்த என்னோட அப்பா எவ்வளோ தேவ நம்பிக்கை உள்ளவங்க இல்லையா? ஆமா சீஹன், தேவ பக்தி உள்ள அம்மாவுக்கும் தேவ நம்பிக்கை உள்ள அப்பாவுக்கும் பிறந்த நீயும் நானும் பாக்கியசாலிகள் தானே? நிச்சயமாக்கா. அதனாலதான் பரலோகம் போயிருக்கிற நம்ம அம்மா அப்பா கிட்ட நானும் நீயும் போகணும் என்கிற நிச்சயத்தினால உன்னை மிகுந்த தேவ பக்தியில வளர்த்துருக்கேன். அம்மா அப்பா இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் நான் தேவ பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்து தேவ பயத்திலேயே வளர தேவ பாதையில் நடக்கிற ஒரு நல்ல அக்கா எனக்காண்டி மீத இருப்பது ஆசீர்வாதம் தான். இப்ப சொல்லு, அந்த பாப்பா விட நம்ம 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே? ஆமாக்கா. சேகர், இது என்னோட நண்பன் எனக்கு கொடுத்த பரிசு. இதுல வைக்கப்பட்டிருக்க கல் வைரக்கல். பிரகாசிக்கிற வைரம் எங்கிருந்து வருதுன்னு தெரியுமா உனக்கு? ஆமா, இவனுக்கு காலையில சூரியன் எங்கேருந்து வந்ததுனே தெரியல. உங்களுக்கு தெரியுமா? சீகன், நீங்க சொல்லுங்க, 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மரக்கட்டையில இருந்து தான் அந்த டைமண்டே உருவாகுது. மரக்கட்டையா? இவ்வளவு மின்னுதான்? ஆமா, மரக்கட்டை தான். பூமிக்கு அடியில
பல மைல் ஆழத்துல இருக்கும். பூமிக்குள் உள்ள வெப்ப அழுத்தத்தை பல ஆண்டுகள் தாங்கி சாதாரண மரக்கட்டை வெளியேறப்பட்ட வைரமா மின்னுது. மரக்கட்டை கறிக்கட்டையாக தானே ஆகும், இது என்ன புதுசாக வைரக்கல் ஆகுது? நீ சொல்ற கறிக்கட்டையும் அதே மரக்கட்டையில தான் உருவாகுது. ஒரே ஒரு வித்தியாசம், அதிக வெப்பத்தை ஏற்றுக்கொள்கிற மரக்கட்டை வைரமா மாறும், அதிக வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளாத மரக்கட்டை கறிக்கட்டையாவே இருக்கும். ஓ அப்படியா? இதுல இருந்து ஒரு வாழ்க்கை பாடம் இருக்கு, உங்களுக்கு சொல்லித்தரவா? சொல்லுங்க கேப்போம். ஒருவருடைய வாழ்க்கை மற்றவருக்கு உபயோகமாக மாறணும்னா நம்மளை உருவாக்குறவங்க நமக்கு தேவை. நம்ம தவற திருத்துறவங்க தான் நம்மளை பிரகாசிக்க வைப்பாங்க. நாம தவிர திருத்த நாம இடம் கொடுத்தா நாம வைரம். நம்ம தவிர திருத்த இடம் கொடுக்கலன்னா நம்ம கறிக்கட்டை. 2 பேருமே கரெக்டா சொன்னீங்க. சீகன், நான் கவனிச்சேன், நீ நல்லா படிக்கிற. இது உன்மேல் இருக்கிற தேவ ஆசீர்வாதம் தான். ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான். எல்லா பாடமும் எனக்கு நல்லாவே புரியுது. படிப்புல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குக்கா, அதனால நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேன்க்கா. நீ நல்லா படிக்கணும், ஆனா உன்னுடைய படிப்பு பரலோக ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். அக்கா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னுடைய காலை மாலை ஜபங்களில் நான் தவறாம ஒரு ஜப குறிப்புக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, உம்முடைய ஞான வரங்களை எனக்கு தாங்க. அப்படி தான் நான் டெய்லியும் ஜெபம் பண்றேன். ரொம்ப நல்லது, நானும் உனக்காக ஜெபிக்கிறேன். சீகன், அக்கா, இசை நிகழ்ச்சிக்கு போகணும்னு சொன்னியே, கிளம்பலையா? நல்ல வேலைக்கா, ஞாபகப்படுத்தினக்கா. நான் போய் தயாராகிட்டு வரேன். அக்கா, இன்னைக்கு நான் நிறைய பேரை பார்க்க போறேன். என்னுடைய மொழி நாணத்துக்கும் என்னுடைய இசை நாணத்துக்கும் புகழின் உச்சிக்கே போக போறேன். அடுத்து நீ என்னை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். சரி, பேச நேரம் இல்லை, கிளம்புறேன். பாய். பை பாய். சீகனுடைய உலக ஞானம் இவனை தேவனை விட்டு பிரிச்சிடுமோன்னு பயமா இருக்கு. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, காரியம் மாறுதலாய் முடியும். தேவன் அவனுக்கு குறித்திருக்கிறத நிச்சயம் நிறைவேற்றுவார். அக்கா, நல்ல வேலை இன்னைக்கு நான் அந்த கான்செர்ட்க்கு போனது. அக்கா, நீ என்ன ஒரு நல்ல நோக்கத்துக்காக வளர்த்துருக்க. ஆனா என்னுடைய சிந்தனையும் ஆர்வமும் வேற ஒரு நோக்கத்திற்காக திரும்பி இருந்ததை என்னால் உணர முடிஞ்சது. இன்னைக்கு நடந்த அந்த கான்செர்ட்ல பேசின தேவ மனுஷனுடைய வார்த்தை ஒரு சாதாரண மனுஷனுடைய வார்த்தையாக தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு தேவன் பேசின வார்த்தையா இருந்தது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் எது அவசியம் என்பதை எனக்கு சுட்டி காமிச்சதுக்கா. இசையை படித்து புகழின் உச்சிக்கே போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் மேலே இருக்கிற தேவ நோக்கம் வேறங்கிறத என்னால் புரிய முடிஞ்சதுக்கா. அக்கா, மியூசிக்கில் பெரிய ஆளாகணும்னு நினச்சேன். ஆனால் இசை நாணத்தில் பெரிய ஆளாக இருந்த சாத்தானுடைய வீழ்ச்சியை அறிஞ்சு இதில் நான் உயர்ந்து ஆண்டவர் கரங்களை விட்டு நழுவி போகிறத விட ஆண்டவர் கரத்தில் அடங்கியிருந்து அவர் நோக்கத்துக்காக பயன்பட விரும்புகிறேன்க்கா. என் பார்வை தவறானது, என் யோசனை தவறானது, என் நோக்கமும் தவறானங்கிறத இன்னைக்கு நடந்த கான்செர்ட்ல ஆண்டவர் எனக்கு புரிய வச்சாருக்கா. இனிமே என்னுடைய தாளந்து, என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு, என் நேரம் ஆண்டவர் தான் கொடுக்கணும் விரும்புகிறேங்க்கா. இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு திருப்புமுனையா இருந்த அந்த கான்செர்ட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேங்க்கா. உன் ஜபத்துக்கும் நான் நன்றி உள்ளவனா இருப்பேங்க்கா. ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்கும் போதுதான் பகையை சம்பாதிக்க வேண்டியதா இருக்குது. சீகன், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தப்போ அவங்க சீசர்களுக்கு சொன்ன ஆறுதலான வார்த்தை. இயேசுவையே பகைச்ச அந்த உலகம் அவருடைய பிள்ளையா வாழுகிற உங்களை என்னையும் எப்படி நேசிக்கும்? நீ ஈஸியா சொல்லிட்ட. நான் போகும்போதும் வரும்போதும் என்னுடைய பழைய நண்பர்கள் எப்படி கேலி செய்கிறாங்க தெரியுமா? சீகன், வேதத்துல வாழ்ந்த ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளையா மாறின உடனே
கல்தையர் தேசத்துக்காரங்க சும்மாவா இருந்திருப்பாங்க? உங்களுக்கு தெரியும்ல, தாவீதுக்கு அவன் வீட்டாரே சத்துருவா இருந்தாங்க. யோசேப்பு மட்டும் என்ன சும்மாவா? இப்படி பகைச்சவங்க மத்தியில இருந்தா இவங்க எல்லாம் தேவனுக்காக பிரகாசிச்சாங்க. நீ சொல்றது சரிதான் பிளட்ஸோ, இதையும் ஏத்துக்கிட்டு பயணிப்போம். ஆனா நம்முடைய திருச்சபைக்குள்ள இருப்பவங்களே தான் நம்மளை கேலி செய்றாங்க, ஏளனமா பேசுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இவங்களும் நம்மளை போல தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைலாம் மாறணும். அதுதான் என்னுடைய விருப்பமா இருக்குது. சீகன், ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அக்கா, சில விஷயங்களை நினைச்சு என் மனசு ரொம்ப போராடுதுக்கா. என்னன்னு தயங்காம சொல்லு என்கிட்ட. என் மேல இருக்கிற தேவ நோக்கத்திற்கு என் சரீரம் ஒத்துழைக்குமா என்கிற பயம் என் மனதை ரொம்ப பாதிக்குதுக்கா. எதுக்கு பயப்படுகிற சீகன்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? பைபிள்ல ஆசா என்கிற ராஜா தனக்கு எதிரே நின்ற சேனைக்கு முன்னாடி நின்று சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? நீ பலனுள்ளவன் என்பதோ பலனற்றவன் என்பதோ ஆண்டவருக்கு பொருட்டல்ல. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அக்கா, என் சரீரத்துல ஏற்படுற தீரா வியாதியால தேவ ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சிருக்கிற என்ன தேவன் அங்கீகரிக்கலோ என்கிற மனக்கலக்கம் எனக்கு ஏற்படுதுக்கா. நீ சின்ன வயசுல இருந்து அடிக்கடி பலவீனப்பட்டவன் தான். ஆனா உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நீ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை பெறுவ. என் பலவீனத்தின் நிமித்தம் என்னால மேல் படிப்பை தொடர முடியல. பேசாம அப்பா செஞ்ச விவசாயத்தை தொடரலான்னு நினைக்கிறேங்கா. சூழ்நிலையை கண்டு பயப்படாத சீகன், தேவனே எல்லா விதத்திலும் உனக்கு உதவி செய்து உன்னை ஜெயிக்க வைப்பார். ஓகேக்கா. வணக்கம் அரசே. வாங்க சாஸ்திரியாரே, வாங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. கடல் கடந்து பல தேசங்களை டேனிஷ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து என்னை ஆட்சி செய்ய வைத்த என் தேவனுக்கு பிரயோஜனமாக நற்செய்தி அறிவிக்கும்படி சில காரியங்களை செய்ய நான் விரும்புகிறேன். இது ராஜா மனதில் ஏற்பட்ட நல்ல யோசனை. இதுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம் மாளிகைக்கு உட்பட்ட தென்னிந்தியாவில் உள்ள தரங்கையில் நற்செய்தி பணி செய்ய சில ஆட்களை நியமிக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். சரியான இடத்தை தெரிவு செஞ்சிருக்கிறீங்க. இந்த இடத்துக்கு இப்போதைய தேவை சுவிசேஷம் தான். சரியாக சொன்னீர்கள். தெளிவாய் வேதத்தை போதிக்கிற குருமார்கள் எனக்கு தேவை. அப்படிப்பட்டவர்களை நீங்க தெரிஞ்சிருந்தா எனக்கு அறிமுகம் செய்யுங்க. நிச்சயமா அரசே. சரி, நீங்கள் போகலாம். மிஸ்டர் லாங்கே. சீகன், வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு அறிமுகமான என் நண்பர் ஒருவர் டென்மார்க் அரசவையில் அரச குருவாக இருக்கிறார். அவர்கிட்ட டென்மார்க்கின் ராஜா நற்செய்தி பணியை போதிக்க தேடின குருமார் தேவை என விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார். ராஜாவுக்கு பரிந்துரை செய்யற அளவுக்கு தேடின குருமார் டென்மார்க்ல இல்லாதனால நம்ம ஜெர்மன் தேசத்துல வேதத்தில் தேடின குருமார் தேவைன்னு தகவல் தெரிவிச்சிருக்கிறார். சரிங்கய்யா. இப்போ உங்களுக்கு வந்த உங்க நண்பரின் செய்திக்கும் அந்த செய்தியை என்ன கூப்பிட்டு சொல்றதுக்குரிய காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா ஐயா? காரணத்தோடு தான் உன்னை வர சொல்லியிருக்கிறேன் சீகன். ஒரு இளம் வாலிபனா, தேவ பணியை தயக்கமின்றி செய்யக்கூடியவனா, நன்றாய் போதிக்கிற ஆற்றல் உள்ளவனா இருக்கிற நீ தான் அதற்கு சரியான நபரா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த தேசமாகிய ஜெர்மனிலேயே என்னுடைய பலவீனத்தை நிமித்த ஊழியம் செய்ய முடியல. நானும் இள வயசு பையன். அறியாத தேசத்துல இயேசுவை பற்றி எப்படி அறிவிக்க முடியும்? தேவ அழைப்புக்கு முன்னாடி நீ ஏன் உன் மாம்ச பலவீனத்தையும் உன் இளம் வயதையும் முன்வைக்கிற? 2 நாள் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன். ஒன்னு அனுப்பணும்னு எனக்கு அறிவுறுத்தினவர் உன் அழைப்பையும் உனக்கு உறுதிப்படுத்துவார். சரிங்கய்யா, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன். God bless you. பெட்ஸோ, நம்ம ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்கார்ல, அவரு என்னை இந்திய தேசத்துக்கு போய் தேவ ஊழியத்தை செய்யும்படி அழைப்பு கொடுத்தாருடா. நானும் என் சூழ்நிலை நிமித்தம் ரொம்ப தயங்கினேன். ஆனா மிஸ்டர் லாங்க என்னை விடுற மாதிரி தெரியல. நானும் 2 நாள் ஜெபத்துல போராடினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஆண்டவர் என்னை விடுற மாதிரி தெரியல. அப்பதான் என் அழைப்பை நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். நானும் இந்திய தேசம் கிளம்பலான்னு நினைக்கிறேன்டா. சீகன், நானும் என்னோட ஊழிய பிரயாணத்தை உங்களோடு தொடரலான்னு சொல்லி விரும்புகிறேன். ரொம்ப நல்லது பிளட்ஸோ. நம்ம போய் இந்தியாவில் புற மதத்தவர்கள் மத்தியில் செய்கிற ஊழியத்தில் ஒரு ஆத்துமா கிடைச்சாலும்
அந்த ஆத்மா விளையேற பெற்றதா இருக்கும். நான் ஒருத்தன் தனியா போகணுமா நினைச்சேன். ஆனா ஆண்டவரை பாத்தியா, எனக்கு ஒன்ன துணையா தந்து என் பாதையும் அனுகூலமாக்கி தந்துட்டாரு. ஏய், இவங்க யாரும் தெரியுதா? நீங்க யாருன்னு தெரியலையே. இவங்களும் தெரியலையா? தெரியல. இவனுங்க தான் ஆண்டிங்க. ஆண்டிங்கன்னா யாருடா? உழைக்க மனம் இல்லாம உட்கார்ந்து சாப்பிட விரும்பணுங்க. நீ சொல்றது கணக்கு வாத்தியார் பாடம் எடுத்த மாதிரி ஒண்ணுமே விளங்கலடா. அதான்டா, கட்டடத்துக்கு நீளம் உயரம் அகலம் எல்லாம் அளப்பாங்க. எல்லாம் வாயால தான். கல் மண் எல்லாம் வாங்குவாங்க. எல்லாம் வாயால தான். போறாங்களாம் இந்தியாவுக்கு. கருப்பு மனுஷனை மணந்து வைக்க முடியுமா? ஆகாசத்துல கோட்டை கட்ட போறாங்களாம். சரியா சொன்னடா. வா நம்ம வேலையை பார்ப்போம். தேவன்பை ருசிக்காதவங்க தன்னுடைய அறியாமையினால இப்படித்தான் நம்முடைய அர்ப்பணத்தை பலவிதமாக விமர்சிப்பாங்க. இது நம்முடைய ஆரம்ப பிளட்ஸோ. இதே போல நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏராளம் இருக்கு. உண்மைதான் சீகன், நீங்க சொன்னது சரிதான். ஆண்டவர் பணிக்க நம்ம காலை முன் வச்சுட்டோம், இனி பின் வைக்கவே கூடாது. கேப்டன், என்னத்தை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? கரை எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் கேப்டன்? டேனிஷில் புறப்பட்டதுலேருந்து தரங்கம்பாடி வர வரைக்கும் கடந்த 7 மாசமா இப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ மோசமான ஆள் நம்ம கூட பிரயாணத்தில் இருக்கானா? அதான் வெள்ளை சுருமுடியோட எந்நேரமும் பேனாவும் கையுமா எழுதிக்கிட்டு இருக்கான்ல, அவன்தான். ஓ, அவனா? என் வயசு என்ன, அவன் வயசு என்ன? இப்படி வாழணும் அப்படி வாழணும் போதனை பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் அவன்கிட்ட போனாலும் அட்வைஸ் பண்ணி கழுத்து அறுக்கிறான். கேப்டன், உங்கள் கண்ணில் மாட்டிக்கிட்டான். அவனை தரையில் இறக்கி விட போறீங்களா, தண்ணியில் தள்ளி விட போறீங்களா? பொறுத்திருந்து பார். சீகன், அந்த மாலுமியோட ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும்னு நீங்க நல்லதுதான் சொன்னீங்க. ஆனா அவன் எல்லாத்தையும் தப்பா எடுத்துட்டு நம்மளை பழி வாங்கிட்டான். இவ்வளவு நேரம் நம்மளை கால் கடுக்க நிக்க வச்சுட்டானே. அப்படியெல்லாம் இல்லை பிளட்ஸோ. நம்முடைய கால்கள் தரங்கம்பாடியில் பதிக்க தேவன் நமக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். இந்த காலதாமதம் மாலுமியால் அல்ல, தேவனே நமக்கு அனுமதிச்சது. அதனால எந்த மனுஷனையும் குற்றப்படுத்தக்கூடாது. இந்த சூழ்நிலையும் நன்மையாக மாறும். பிளட்ஸோ, நம்ம தோற்றமே இவங்களுக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்கணும். நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து இவங்களுக்குள்ள போனா வாழ்க்கை முழுது சந்தோஷமா இருப்பாங்க பிளட்ஸோ. நீங்க யாரு? உங்களை யார் அனுப்புனா? ஓ, டென்மார்க் அரசர் அனுப்பியிருக்காரா? நான் போய் ஆளுநர்கிட்ட சொல்றேன். நடக்கிற தடையெல்லாம் பார்த்தா இந்திய தேசத்துல ஊழியம் செய்யறது பஞ்சுமத்தில படுத்து தூங்குற மாதிரி லகுவா இருக்காதுன்னு நினைக்கிறேன் பிளட்ஸோ. இப்ப நம்ம என்ன செய்யறது சீகன்? அதுக்காகத்தான் குறிப்பிட்ட நேரத்தை நியமிச்சு அந்த நேரத்துல இந்த ஜனங்களுக்காகவும் நம்ம செய்ய போற இந்த ஊழியத்துக்காகவும் ஜெபிக்கணும். ஜெபத்தினால என்று மனுஷ முயற்சினால இந்த தடையெல்லாம் நம்மளால மேற்கொள்ள முடியாது பிளட்ஸோ. கண்டிப்பாக ஜெபிப்போம் சீகன். ஹலோ, உங்க 2 பேரையும் ஆளுநர் வர சொன்னாரு. இதோ வரோம். நீங்க யாரு? என்னத்தை தேடுறீங்க? அந்த காரணம் என்ன?
ஓ, நற்செய்தி அறிவிக்கிற பணிக்காக வந்திருக்கீங்களா? இந்த தேனிஸ் பள்ளிக்கூடத்தில் போய் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் செய்யுங்க. இந்த வேலைக்கு நீங்கள் பொருத்தமானவரான்னு தெரியல. டென்மார்க் ராஜா 2 குருக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அனுப்பியிருக்காரு. என்கிட்ட சொல்லாமலே செஞ்சுருக்காரு. இதுக்கு நான் ஒத்துழைக்கவே மாட்டேன். இவங்க எங்கள் ஊழியம் செஞ்சாங்கன்னா நம்ம ஆளுகைக்கே பிரச்சனை. அதனால இவங்களை ஊழியம் செய்ய விடவே மாட்டேன். இவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். சீகன், இருட்டிக்கிட்டே வருது. நைட்டு நம்ம எங்கே போய் தங்க போகிறோம்னு தெரியலையே. காலையிலேருந்து நீங்கள் இங்கே நிற்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு உதவி செய்ய யாருமே முன் வரலை. நீங்கள் ஏன் கூட வாங்க, நான் உங்களை எங்கள் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்க வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. எல்லாம் நல்லா தான் எழுதுறேன். இந்த எழுத்துக்கான அர்த்தம் ஒன்று கூட தெரியலையே. எனக்கு புரியும்படி இந்த எழுத்தை விலைக்கு சொல்ல யாராவது இருந்தால் நல்லா தான் இருக்கும். சீகன், நீங்கள் சொல்கிறது சரிதான். இதுக்கு நம்ம மொழியும் தெரிஞ்சிருக்கணும், இந்த தமிழ் மொழியும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இங்கே யார் இருக்கா? பிளட்ஸோ, நேற்று ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் நமக்கு உதவி செய்வார்னு நம்புகிறேன். இந்த மண்ணின் ஜனங்களுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கும் போது இந்த ஊரார் பேசுகிற தமிழ் மொழியும் நமக்கு புரியும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். பிளட்ஸோ, மிஸ்டர் சீகன், வாங்க, உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சேன். எல்சோ, நேற்று ஒருவரை சந்திச்சேன்னு சொன்ன இல்லையா மிஸ்டர் அழகப்பன், அது இவங்க தான். வணக்கம். இவங்க தமிழ் மொழியில் புலமை பெற்றவங்க, அதோட ஐரோப்பிய மொழிகளையும் சரளமாக பேசக்கூடியவங்க. இவர் மூலமாக நம்ம தமிழ் கற்றுக்கொள்வது மிகவும் சுலபம். மிஸ்டர் அழகப்பன், உங்கள் மூலமாக நாங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தருவீங்களா? கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறேன். எப்போ இருந்து நான் உங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்ததே பெரிய விஷயம். இதில் எதுக்கு நேரங்காலெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போவே ஆரம்பிச்சிருவோம்.
ஆண்டவர் கிருபையால நம்முடைய சுவிசேஷ பணியின் மூலமா இவ்வளோ ஜனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். முதல்ல மரத்தின் கீழே நம்ம ஆராதனை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ ஆலயம் கட்டவும் ஆலயத்துக்குள்ள ஆராதனை செய்யவும் ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. உண்மைதான் சீகன், எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு. ஆமா. சீகன், ஆ தேவ கிருபையால நம்ம இந்தியா வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு அனுகூலமாக இருந்தார். இங்கே நம்ம பட்ட கஷ்டங்கள், கால் கெடுக்க நின்ன காத்திருப்பு, இங்கிருந்து நற்செய்தி அறிவிக்க வேண்டிய ஊழியக்காரங்களே நம்மளை நற்செய்தி அறிவிக்க விடாமல் நம்ம கொடுத்த நெருக்கம், இது எல்லாத்துக்கும் மத்தியில் வளர்ந்து வர நம்ம ஊழியத்தை பார்க்கும்போது நம்ம பட்ட வேதனைகள்லாம் ஒரு பொருளாகவே தெரியலை. உண்மைதான் பிளட்ஸோ, இது நம்மளோட ஆரம்பம்தான். நீ வெளியில் இருக்கிற உபத்திரவங்களெல்லாம் பட்டியலிட்டு சொல்லிட்ட. ஆனால் என் சரீரத்தில் நான் அனுபவிக்கிற என் பலவீனங்கள் எனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் என் வாழ்நாள் மிகவும் சுருக்கமாக தான் இருக்குன்னு சொல்லி என் மனம்னு ஒரு சொல்லிகிட்டே இருக்கு. ஆனால் என்னை நேசிக்கிற சிலர் என்னுடைய சரீரத்தின் மேலேயும் கவனம் வைக்கணும்னு எனக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. உண்மைதான் சீகன், நான் உங்கள் கூட இந்த நேரத்தில் என்னாலேயே உங்கள் சரீர பலவீனத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். உங்களை நேசிக்கிற நானும் சொல்கிறேன், உங்கள் சரீரத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி காலங்களை வீணாக்கிறத விட வாழ்நாள் குறுகினதாகவே இருந்தாலும் தேவனுடைய நோக்கத்தை சிறப்பாக செய்து முடிக்கணும் பிளட்ஸோ. அதற்காகத்தான் என்னுடைய நேரங்களை கவனமாக திட்டமிட்டு செலவிட்டு வரேன். அடுத்த கட்டமாக நாம் செய்ய வேண்டிய ஊழிய விவரங்களை குறித்து நான் உனக்கு சொல்கிறேன். சீகன், ஊழிய திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊழிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமான பொருளாதாரம் இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே? சரிதான். நாம் நம்முடைய ஊழிய விவரங்களை குறித்த அறிக்கையில் 2 வருஷத்துக்கே முன்னே நம்மளை அனுப்பின அரசர் எட்வர்டுக்கு தெரியப்படுத்தியிருக்க. நம்ம எழுதின கடிதம் அவர் கையில் கிடச்சிருக்கும். நம்முடைய ஊழிய விவரங்களை குறித்த அறிக்கையில் அவர் அறிஞ்சிருப்பார். நிச்சயம் நம்முடைய எதிர்கால ஊழியத்திற்குரிய தேவைகள் அவர் மூலமாக நம்ம தேடி வரும். ஐயா, சொல்லுங்க அந்திரையா. டென்மார்க் அரச முத்திரை போட்டு ஒரு பெட்டி வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அது நமக்குரிய பெட்டியாகத்தான் இருக்கும். இல்லையே, அதில் அதிகமாக பணம் இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். அப்படி அல்ல. எங்களை அனுப்பின டென்மார்க் அரசரும் அவர் மனைவியும் எங்க ஊழியத்தின் மேல அதிக விருப்பம் கொண்டவங்க. அவர் முத்திரையோட ஒரு பெட்டி வந்திருக்குன்னா கண்டிப்பா நான் எழுதின அறிக்கைக்கான பதில் கடிதமும் பணமும் நமக்குரியதாகத்தான் இருக்கும். ஐயோ ஆண்டவரே, அந்த பெட்டியும் பணமும் தண்ணியில மூழ்கிக்கிட்டதா பேசிக்கிட்டாங்களே. என்ன சொல்றீங்க அந்திரையா? சரி, நீங்க கிளம்புங்க. பிளட்ஸோ, நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்து முடிஞ்சது ஒண்ணா இருக்கே. அருமையான ஊழிய திட்டங்கள் உங்க கையில இருந்தது. அதை நம்ம எப்படி நிறைவேற்ற போறோம்? வருடம் ஒரு முறை நமக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு நம்ம சபையின் தேவையும் நம்ம சுய தேவையும் எப்படி நிறைவேற்ற முடியும்? அனாதை பிள்ளைங்களாம் போஷிக்கணும், அவங்க பராமரிப்பிற்கு வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். மன்னர் தரும் பணத்தை வச்சு எத்தனையோ நன்மைகளை இந்த ஜனங்களுக்கு செய்யணும்னு நினைச்சேன். கைவசம் வந்து சேர வேண்டிய பணம் நம்ம கண்களால் கூட காண முடியாம போச்சே. இனி நான் துவங்கின மொழிபெயர்ப்பு பணி வேற இருக்கு. சீகன், நம்ம வேணா ஆளுநர்கிட்ட போய் தொலைந்து போன பணப்பட்டியை தேடுறதுக்கு தீவிரமாக முயற்சி எடுக்கலாமா? என்னோட வியூகம் என்னன்னா, நமக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேராததுக்கு காரணம் அந்த படகோட்டி சரியான இடத்துல தேடாததும் வெளிச்சம் இருக்கும்போதே தேட தவறிதும் தான். அதனால் அந்த படகோட்டி மேலே ஒரு புகார் கடிதம் எழுதி ஆளுநர் கையில் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஆளுநர் எடுக்கிற தீவிர விசாரணையும் துரித நடவடிக்கையும் நமக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க சீகன், இந்த ஊழியத்தில் நன்மையானாலும் தீமையானாலும் இந்த பிளட்ஸோ எப்போதும் உங்க கூட இருப்பான்.
ஐயா, உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி சொல்ல போறேன். சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. உங்க மனதை இதமாக்கவும் உங்களை ஜில்லுன்னு குளிரூட்டவும் அந்த வெள்ளங்கி போட்டு வராரு பாத்தீங்களா, இதான் உங்களுக்கு இனிப்பான செய்தி. ஓ, அவனா? இவன் எப்போ இந்தியா வந்தானோ அவனுக்கு எனக்கும் ஏக பொருத்தம். அவனையும் பிடிக்கல, அவன் செய்கிற மாத போதனையும் பிடிக்கல. அவன் எனக்கு இனிப்பு இல்லை, கசப்பு. அவன் என் கைக்கு எப்போ சிக்குவான்னு காத்துக்கிருக்கேன். வரட்டும் வரட்டும், பார்த்துக்கிறேன். சார், அவர் எனக்கு நேரா வர மாதிரியே இருக்குது. கையில வேற ஏதோ பேப்பர் வச்சிருக்கான். வரட்டும் வரட்டும். ஐயா வணக்கம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசருடைய பணம் எங்க கைக்கு கிடைக்காம போனதுக்கான காரணத்தை இந்த கடிதத்தில் எழுதி அந்த புகார் மனுவை உங்க கையில கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். நீங்க மனசு வச்சீங்கன்னா இதுல தீவிர நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசருடைய பணத்தை கிடைக்கும்படி செய்ய முடியும். என்ன துணிச்சல் உனக்கு? என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட என்னுடைய பழகோட்டியை பற்றி என்கிட்டயே புகார் கொடுக்க வந்திருக்கியா? என் முன்னாடி நிற்காத. நான் தர்ற கடைசி எச்சரிக்கை, போயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சோத்திரமா? நீங்க மட்டும் இங்க வராம இருந்தா நாங்க எல்லாரும் உயிருள்ள தெய்வத்தையே அறியாமலேயே மறிச்சு போயிருப்போம்யா. எங்க வாழ்க்கை ரொம்ப சமாதானமா சந்தோஷமா இருக்குயா. நீங்க சொல்றது சரிதாம்மா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிச்சனால தான் என்ன இங்க அனுப்பி இருக்கிறார். சரிம்மா, உங்களுக்கு விரோதமா உங்க தெருக்காரங்க பண்ற பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு? இந்த விஷயத்திலயா இந்த விதவிக்கு யார் உதவி செய்ய முடியும்? ஆளுநர் ஹேசியஸ் நமக்கு நிச்சயம் உதவி பண்ணுவாருமா. கொஞ்சம் பொறுங்கம்மா, நான் ஒரு கடிதம் தாரேன். அந்த கடிதத்தை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுங்க. நிச்சயம் அந்த பிரச்சனையிலிருந்து நல்ல முடிவு கிடைக்குமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி. வணக்கம் ஐயா. வாங்கம்மா, என்ன விஷயம் வந்திருக்கீங்க? எங்க தெருவில் ஏற்பட்ட பிரச்சனை விஷயமா ஒரு நல்ல முடிவு எனக்கு கிடைக்கணும். அதுக்காக ஜீவன் ஐயா எனக்கு ஒரு கடிதம் கொடுத்தாங்க. அதை ஆளுநர்கிட்ட கொடுக்கணும் ஐயா. கொடுங்கம்மா, நான் கொடுத்துட்றேன், நீங்க போகலாம். ஐயோ, அன்னைக்கே அந்த நல்ல மனுஷனை இந்த ஆள் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. இன்னைக்கு இந்த கடிதத்தை பார்த்துட்டு என்ன செய்ய காத்திருக்காரோ. ஐயா, சீகன் ஐயர் இந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காரு. சீகனா? என் அதிகாரத்தை பயன்படுத்தி இவனை பழி வாங்க சரியான நேரம் வந்துருச்சு. இப்படியா கடிதம் எழுதுவான்? இது போதும் அவனை கைது பண்ண. அப்படி என்னையா தவறான வார்த்தை அதில் எழுதிட்டாரு? நீ எனக்கு வேலை செய்றியா இல்லை அவனுக்கு வேலை செய்றியா? ஏன்ட சம்பளம் வாங்கிட்டு அவன் மேலே உனக்கு என்ன கரை? போ வெளியே. சோல்ஜர், இங்க வாங்க. இந்த தரங்கையில் ஏசுன்னு சொல்லிக்கிட்டு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கான்ல, அந்த சீகன் மேலே நட்டு மிஷினரி, அவனை உடனடியாக கைது பண்ணி கடுங்காவில் போடுங்க. அப்படியே செய்றோம் ஐயா. நம்ம தெருவுக்கு சிப்பாய் வந்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனையே தெரியலையே. நம்ம ஐயா வீட்டுக்கு தான் போற மாதிரி இருக்கு. வா அத்தா பாப்போம். ஏ கமலா, நீயும் வா, எல்லாரும் கூட்டிட்டு வா, போகலாம். நம்ம சபை அந்தரையாவை கூப்பிடுங்க. நான் போய் அழகப்பையா கூட்டிட்டு வரனே. நாங்கள் ஐயா வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் சீக்கிரமாக எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. இந்நேரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? யாரை பார்க்கணும்? மேல்நாட்டு மிஷனரி சீகனை கைது பண்ண வந்திருக்கோம். ஐயா இந்நேரம் ஆதரவற்ற பிள்ளைகளோட பேசிட்டு இருப்பாரு. அதை நாங்க பாத்துக்கிறோம். பிள்ளைங்களா,
இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில 2 கள்ளர்கள் இருந்தாங்க. 2 பேருமே தாங்க செஞ்ச தவறுக்கான தண்டனையை அனுபவிச்சாங்க. ஆனா அதுல ஒரு கள்ளன் தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆனா மற்றொருவன் தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிடாம ஏசப்பா பக்கத்துல இருந்தும் மன்னிப்பு கேட்காம போனான். இப்ப சொல்லுங்க, இந்த 2 கள்ளர்கள்ல யார் நல்லவங்க? சரியா சொன்னீங்க. இதே போல நீங்களும் உங்க வாழ்க்கையில தவறு செய்யாம இருக்கணும். சில நேரங்கள்ல சில தவறுகள் வரும்போது அந்த தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க அறியணும். சரியா? சீகன், என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களை கைது பண்ண ஆளுநர் கட்டளையோட வந்திருக்கேன். தாராளமா கைது பண்ணுங்க. என் பிள்ளைங்களோட ஜெபம் பண்ணிட்டு என் உடைய மாத்திட்டு நான் வரேன். சீக்கிரம் பண்ணுங்க. போதும் போதும், நீ பண்ண ஜெபம், நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு பரிசுதான் இந்த கைவிலங்கு. தாங்க கைது பண்ணுங்க. நல்ல மனுஷன் இவர், ஒருவருக்கு எந்த தீமையும் செய்ததில்லை. எல்லாருக்கும் உதவி செய்கிற தெய்வ மனுஷர். இவரோட கஷ்டத்தில் இவருக்கு உதவி செய்ய ஒருத்தராலும் முடியல. தனக்கு வந்த பணத்தை கூட நமக்காக செலவழிச்சாரு. விலங்கு போட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போற அளவுக்கு அவர் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நிச்சயமா கைவிட மாட்டார். தேவனே, என் வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் எனக்கு தீமை செய்ததில்லை. இனியும் நீங்க எனக்கு தீமை செய்ய மாட்டீங்க. என்னை அநியாயமா குற்றப்படுத்தி என்னை கைது ஆக்கின ஆளுநர் கேசியஸை நான் மனதார மன்னிக்கிறேன். அறியாமையில அவர் செய்த தப்பிதங்களை அவருக்கும் நீங்க மன்னிங்க. இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்த நோக்கத்தை தொடர்வதற்கு நீங்க எனக்கு வழி தரங்க. ஆமென். ஏன்பா, இந்த சிறைச்சாலையில எத்தனையோ கைதிகள் இருக்காங்க. நானும் பாக்குறேன். தப்பு செஞ்சவங்க யாரு, தப்பு செய்யாதவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்க தெரியாமையா இருக்கும். இந்த சீகன் ஐயா வந்த 4 மாசத்துல நானும் கவனிச்சேன், ஒரு சிறு தப்பு கூட செய்ய வாய்ப்பே இல்லையே. ஆமா, நானும் கவனிச்சேன். இந்த மனுஷன் காலையிலையும் மாலையிலையும் ஜெபிக்கிறாரு, ஞான பாட்டுகளை பாடுறாரு. மனுஷங்களோட தொடர்பு இவருக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் கூட பெரிய ஒரு சேனையே இவருக்குள்ள இருப்பது போல சமாதானம், மனநிறைவு இருப்பதை என்னால் அறிய முடியுது. நிச்சயமாகவே ஒரு தெய்வ மனுஷன்தான். இது தெரியாம நானும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே. இனி வர நாட்கள்லயாவது இவருக்கு என்ன உதவி தேவைங்கிறத பார்த்து விசாரிச்சு உதவி செய்வோம். அப்படியே செஞ்சிருவோம், வா போலாம். ஐயா, நீங்க தேவ மனுஷன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, செய்யறோம். நான் வேதாமத்தை மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு நீங்க கொஞ்சம் காகிதமும் மையும் எழுதுகோலும் தருவீங்களா? கண்டிப்பா தரோம். இந்தாங்க, இதை நம்ம ஆளுநர் ஆஷிஷ் தெரியாம பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நன்றிங்க. சீகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிளட்ஸோ. எழுத்துலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க பிளட்ஸோ. போயிட்டு வர சீகன். சரி. ஐயா, நானும் ரொம்ப நேரமா கவனிக்கிறேன். ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு விதமான குற்ற உணவு என் மனசை அழுத்துது. அதனால சாப்பிட முடியல, தூங்க முடியல. அதான் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. ஐயா, நான் மறந்துருந்து உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க.
சில வருடங்களாக உங்களுக்கு உதவியாளராக செயல்படுகிறேன். நீங்க சரியா சாப்பிடாதும் சரியா தூங்காதும் உங்க முகத்துல தெரியுதே. என் வேலையே போனாலும் பரவாயில்ல. உண்மையை சொல்றேன், இந்த பாதிப்புக்கு காரணம் அந்த சீக நையர் மேல நீங்க விரோத மனப்பான்மையோடு செயல்பட்டதா. எப்போதுமே நல்லவருக்கு விரோதமாக நாம் யோசிக்கிற யோசனையும் பேசுகிற பேச்சும் செய்கிற செயலும் நம்ம மனசாட்சி தூங்கவே விடாதையா. மனசாட்சி தூங்கலன்னா நம்ம சரீரம் அமைதியா இருக்காதையா. சொன்னது உண்மைதான். என் பதவி காலம் முடிய போகுது. ஒரு நல்ல மனுஷனுக்கு விரோதியா என் ஆயுள் காலத்தை செலவழிப்பதை விட ஒரு நல்லவனுக்கு உதவி செய்கிறவனா என் காலத்தை செலவிட விரும்புகிறேன். வா, சீக்கிரம் விடுதலை செய்வோம். ரொம்ப நல்லதையா, வாங்க உடனே செய்வோம். Let's go.